நீங்க எப்பதாவது வெயிட்டிங் ரூம்ல இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? பணம் பற்றிய கவலை, பில் எப்படி கட்ட போறோம்ன்ற நினைப்பது, இல்ல நம்முடைய ஆரோக்கியம் பற்றி கவலை, என்னடா ரிசல்ட் வரப்போகுது, ரிப்போர்ட் என்னவா இருக்க போகுது, இல்லனா உறவுகள் பத்தி எப்போ இந்த உறவுகள் சரியாகும்னு காத்திருக்கிறோம். நிறைய பேரு டிஃப்ரெண்ட் விதமான வெயிட்டிங் ரூம்ல இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம கையில எல்லாம் கட்டுப்பாடு இருக்கணும்னு நினைப்போம். அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே முழு திட்டமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் கடவுள் சில நேரங்கள் எல்லாம் தெரியாமலே நடக்க சொல்லுகிறார். நான் பாத்துக்கிறேன், நீ என்ன நம்புன்னு சொல்ற மாதிரி. இப்போ நீங்க பேதுரு கதை எடுத்துட்டீங்கன்னா, பைபிள்ல ஒரு நாள் சீஷர்கள் கடலில் படகில் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய புயல், இருட்டு, காற்று ரொம்ப பலமா அடிச்சுது. அவர்கள் பயத்தோடு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஏசு தண்ணீர் மேல் நடந்து வந்ததை பாக்குறாங்க. அவங்களுக்கு பயம், பேயின் நினைச்சாங்க. அப்போ ஏசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. Be of good courage, it is I அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பேதுரு, ஆண்டவரே நீங்க தான், நான் தண்ணீர் மேல வந்து உங்களோட வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, வா. பேதுரு படகுல இருந்து இறங்கி தண்ணீர் மேல நடந்தாரு. ஆனா காற்றையும் அலைகளையும் பார்த்ததும் பயம் வந்துருச்சு. அவர் என்ன செய்தாரு? மூழ்க ஆரம்பிச்சார். உடனே ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிட்டார். உடனே இயேசு தன் கையை நீட்டி அவரை பிடிச்சு காப்பாத்தினார். பேதுரு தான் ஒரே சீஷன் படகை விட்டு வெளியே வந்தாரு. படகு நம்ம கையில இருக்கிற பாதுகாப்பு, தண்ணீர் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை. கடவுள் நம்மையும் அப்படிதான் அழைக்கிறார். நம்ம வசதியான இடத்துல இருந்து நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுக்க பயம் வரும், சவால்கள் வரும். ஆனா பெரிய நம்பிக்கை அந்த ஒரு சின்ன தைரியமான ஸ்டெப்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க ஏதாவது போராட்டத்துல இருந்தா பேதுரு கூப்பிட்ட மாதிரி நீங்களும் கூப்பிடுங்க. நாம சேர்ந்து கூப்பிடுவோம். இயேசு இன்னைக்கு தயாராக இருக்கிறார் உங்களை பிடிச்சு காப்பாத்துறதுக்காக. அந்த தைரியத்தோட தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.